தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரீசெண்டாக இந்த ஓஎம்ஆர் ஷீட்டை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஓஎம்ஆர் ஷீட்டை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டெமோவோட இந்த வீடியோவில் பார்த்தலாம். அது மட்டும் இல்லாமல் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஓகேங்களா? ஸோ என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க, விதிமுறைகள், அறிவுரைகள்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க, நம்ம என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தலாம். நிறைய வந்து மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டைம் வந்து பார்த்தோம்னா நமக்கு எக்ஸாம் சென்டர்லேயே கிட்டத்தட்ட வந்து ஒரு 4.25 மணி நேரம் டைம் வந்து இருக்கும். இதுக்கு முன்னாடி பிளாக் ஆர் ப்ளூ பென் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து பிளாக் பென் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். எக்ஸாமுக்கு முன்னாடி எங்கெங்கே சைன் போடணும், எக்ஸாம் முடிச்சுட்டு எங்கெங்கே சைன் போடணும். ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏபிசிடி இல்லாமல் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து எத்தனை ஏ அப்படிங்கிறத ஷேட் பண்ணியிருக்கிறோம், எத்தனை பி ஷேட் பண்ணியிருக்கிறோம், எத்தனை சி, எத்தனை டி, எத்தனை ஷேட் பண்ணியிருக்கிறோம், 200 அட்டன் பண்ணியிருக்கிறோமா இல்லையா, அதுக்கப்புறம் நம்ம சைன் போட வேண்டிய ஏரியா, தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கக்கூடிய ஏரியா, இது போல் வந்து எக்கச்சக்கமான மாற்றங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிற டெமோவோட இந்த வீடியோவில் பார்த்தலாம். மறக்காமல் இந்த வீடியோவை டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கு, டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுற நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ இப்போ இல்லை அப்படின்னாலும் நிச்சயமாக தேர்வின் போது பயனுள்ள வகையில் இருக்கும். ஏற்கனவே வந்து டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதியிருந்தாலும் இது வந்து ஒரு நியூ ஓஎம்ஆர் ஷீட், ஓகேவா? அதனால் வந்து நிச்சயமாக தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த நியூ ஓஎம்ஆர் ஷீட்டு அண்டு விதிமுறைகள், ஓகேங்களா, அறிவுரைகள் வந்து என்னென்ன தேர்வர்களுக்கு உண்டான அறிவுரைகள் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஓஎம்ஆர் ஷீட்டை டவுன்லோட் பண்ணி ஒரு முறை வந்து நீங்கள் டெஸ்ட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக வந்து உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். ஸோ இப்போ வந்து அது என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது டெமோ காமிச்சிட்றேன். அதுக்கு முன்னாடி வந்து இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். மொத்தம் வந்து 2 பேஜஸ் இருக்குது, ஓகேங்களா? நமக்கு ஓஎம்ஆர் ஷீட் வந்து பேஜ் 1, பேஜ் 2, அதாவது ஃப்ரண்ட் பேக்குன்னு வரும் இல்லையா? ஸோ பேஜ் 1ல் வந்து நம்ம அந்த ஃபில் பண்ணக்கூடிய ஏரியா இருக்குது. பேஜ் 2ல் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேர்வர்களுக்கான அறிவுரைகள், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு கேண்டிடேட்ஸ், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிக்ளரேஷன், சைன் போடணும். ஸோ எங்கெங்கே சைன் போடணும் என்ன அப்படிங்கிறத காமிச்சாராம். ஸோ எப்படி ஃபில் பண்ணணும், எப்படி ஃபில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இதெல்லாம் வழக்கமான ஒரு இது தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சைன் போடுறது நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறாங்க, ஓகேவா? இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தேர்வரின் கையொப்பம் மாற்றி போட்டுறாதீங்க, சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் அப்படின்னு இங்கிலீஷில் படித்து பாருங்கள், ஓகேவா? ஸோ சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட்னு இருக்கும். அங்கே தான் வந்து நம்ம தேர்வு எழுதக்கூடியவங்க சைன் பண்ணணும். இது எப்போ சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் வந்து எப்போ நம்ம ஃபில் பண்ணணும் அப்படின்னா தேர்வு தொடங்கும் முன்னர். ஸோ மொத்தம் வந்து நம்ம ஒரு முக்கியமான சில தகவல் சொல்லிடுறோம், அதுக்கப்புறம் டெமோ போயிடலாம், ஓகேவா? ஸோ 2 சைன், ஒரு தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கணும். தேர்வு துவங்கும்போது ஒரு சைனு, தேர்வு முடிந்ததுக்கப்புறம். ஸோ தேர்வு துவங்கும்போது நம்ம இந்த செகண்ட் பேஜ், ஓகேவா? செகண்ட் பேஜில் கீழே வந்து பார்த்திங்கன்னா தேர்வு தொடங்கும் முன்னர் சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட்னு இருக்குது பாருங்கள், அங்கே போடுங்க, ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் வந்து இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு சைன் போடணும். தேர்வரின் கையொப்பம், சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட், சிக்னேச்சர் ஆஃப் த இன்விஜிலேட்டர் இருப்பாங்க. இது வந்து வேறு, இங்கே போட்டுறாதீங்க, ஹால் சூப்பர்வைசர் போடுவார். இங்கே சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட், இது வந்து தேர்வு முடிந்த பின்னர் இங்கே ஒரு சைன் போடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா தேர்வு முடிந்த பிறகு நம்மளுடைய இடது கை பெருவிரல் ரேகை வைப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அது வந்து அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க, நம்ம வைக்கணும். ஸோ நம்ம சைன் போட வேண்டியது 2 சைனு, இங்கே 2 சைனு, ஒரு தம்ப் இம்ப்ரெஷன், ஓகேவா? ஸோ அதை நம்ம வைக்கணும். ஸோ செகண்ட் பேஜில் கீழே வந்து ஒரு டிக்ளரேஷனில் ஒரு சைன் போடுவோம், ரைட்? இதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும், ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நேம் ஆஃப் த கேண்டிடேட், ரிஜிஸ்டர் நம்பர், சப்ஜெக்ட்டு, சென்டரு, வென்யூ, பிளேஸ், அதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி ஃபில் பண்ணுறது, என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இப்போது டெமோவோட பார்த்தலாம். ஸோ இங்கே வந்து நமக்கு கொஸ்டின்ஸ் 1லேருந்து 200 வரைக்கும் ஆன்சர் ஃபில் பண்ணக்கூடிய ஏபிசிடிஇ, ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏவாக இருந்தால் ஏ, பின்னு வந்து பி, சின்னா சி. ஏபிசிடி எதுவுமே தெரியல நான் விட்டுடலாமானா விடக்கூடாது. அப்போது வந்து வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும், சரியா? ஃபில் பண்ணுறதுக்கு பதிலாக ஏபிசிடி ஏதாவது ஒன்று நம்ம ஃபில் பண்ண தான் போகிறோம், ரைட்? அப்போது வந்து எத்தனை நீங்கள் ஃபில் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறத இந்த பாக்ஸில் ஃபில் பண்ணணும். அதே போல் பின்ற ஆப்ஷன் எத்தனை ஷேர் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறத இங்கே ஃபில் பண்ணணும். அது கொஸ்டின் நம்பர் 1லேருந்து 67 வரைக்கும்.
அதே போல் 68லேருந்து 134 வரைக்கும் எத்தனை ஏ, எத்தனை பி, எத்தனை சி, எத்தனை டி, எத்தனை இ, அதை நம்ம இங்கே ஃபில் பண்ணணும். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த புக் ஸ்கிரிப்ட் நம்பர், ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்கிரிப்ட் நம்பரு ப்ரெசண்ட்டாக ஆப்சண்ட்டாக அது, அதுக்கப்புறம் இங்கே எத்தனை ஆப்ஷன் ஏ, எத்தனை பி, எத்தனை சி, எத்தனை டி, எத்தனை இ, அது ஃபில் பண்ணணும். அதோட டோட்டல் நம்பர். இப்போ ஏ வந்து இதெல்லாம் நான் டெமோ காமிச்சிட்றேன், இதெல்லாம் எப்படிங்கிறது இப்போ டெமோ பார்த்துடலாம். ஸோ OMR ஷீட் மாடல் ஜஸ்ட்டு ஓரலாக காமிச்சிருக்கேன். இப்போ வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பார்த்துடலாம், ஓகேங்களா. ஸோ நம்ம தேர்வு வந்து 10 மணிக்கு துவங்குதுன்னா 1 மணி நேரத்துக்கு முன்பாக வர சொல்லியிருக்காங்க. அதாவது 9 மணிக்கு கண்டிப்பாக வரணும். 9லேருந்து 9:15 மணிக்குள்ளே போயிடுங்க. 9:15 மணிக்கு மேலே போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க கேட்டை லாக் பண்ணுறதா அவங்களுடைய வீடியோ, இது வந்து அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு உண்டான வீடியோஸு அவங்களோட வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அந்த வீடியோ தான் இது, அஃபிஷியல் வீடியோ, அதுக்கான ஃபுட்டேஜ் தான் இது, சரியா. இது வந்து பார்த்தீங்கன்னா 9:15 போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக லாக் பண்ணிடுவோன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ 10 மணிக்கு எக்ஸாம்னா 9 மணிக்கு போயிடுங்க, 9:15 போயிடுங்க. 9:15 தாண்டிச்சுன்னா அது கண்டிப்பாக லாக் பண்ணிவிடுவாங்க. லாக் பண்ணிட்டா உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க, தெளிவாக சொல்லிட்டாங்க, சரியா. கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ 9:30 மணிக்கு உங்களுக்கு அந்த உங்களுடைய ஹால், ஓகேங்களா, எக்ஸாம் ஹாலை வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி எந்த ரூமு அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்கள் ரூமில் ஹால் டிக்கெட்டு அதெல்லாம் வந்து இப்போ ஆதார்லாம் ஆட் பண்ண போகிறாங்க இல்லையா, ஹால் டிக்கெட்டு எந்த ரூமு எந்த பிளேஸு அதெல்லாம் பார்த்து உங்கள் இதில் உட்காந்துடணும். எக்ஸாம் ஹாலுக்கு கண்டிப்பாக எலக்ட்ரானிக் டிவைஸ் அலோடு கிடையாது, ஏற்கனவே இருந்த ரூல்ஸ் தான். மொபைல், செல்ஃபோனு, லேப்டாப் இல்லைன்னா பேடு, எலக்ட்ரானிக் டிவைஸ், ஓகேவா, எதுவுமே அலோடு கிடையாது. அதை வந்து நீங்கள் அதுக்கு முழு பொறுப்பு நீங்கள் தான். எக்ஸாம் ஹாலில் மிஸ் ஆனாலோ அல்லது எக்ஸாமுக்கு வெளியே வைக்கிறது மிஸ் ஆனாலோ அது வந்து டிஎன்பிஎஸ்சியோ அல்லது எக்ஸாம் சென்டரோ பொறுப்பேற்காது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க, ஓகேவா. ஸோ பிஃபோர் 15 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு OMR ஷீட்டை கொடுப்பாங்க. OMR ஷீட்டில் வந்து இந்த சைடில் இந்த மாதிரி கிறுக்கிறது, ஏதாவது சிம்பிள் போட்டு வைக்கிறது அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை வந்து வேலிடேட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. நீ ஏதோ சம்திங் கிறுக்கிட்டீங்க இல்லைன்னா ஏதாவது ஸ்டார் போடுறது, குறியீடு, எதுனா எந்த விதமான குறியீடுமே இருக்கக்கூடாது, ஓகேவா. அப்புறம் ஏற்கனவே சொன்னது போல் தேர்வு துவங்குவதற்கு முன்பாக ஒரு சைன் போடணும் நீங்கள், டிக்ளரேஷன், சரிங்களா. உறுதிமொழின்னு இருக்கு பாருங்கள், அதுக்கு கீழே வந்து நீங்கள் ஒரு சிக்னேச்சர் சைன் போடுற மாதிரி வரும். அதுக்கு முன்னாடி வந்து உங்களுடைய டீட்டெயில் கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க, சரிங்க. உங்கள் எல்லாமே பிரிண்ட் ஆகி வந்துடும், சரிங்களா. நேம் ஆஃப் த கேண்டிடேட்டு, ரிஜிஸ்டர் நம்பர், சப்ஜெக்ட்டு, சென்டர், வென்யூ, டேட்டு, என்னென்ன ஃபுல் டீட்டெயிலும் வந்து நமக்கு ஃபில் ஆகி வந்துடும், ஓகேவா. அது 15 நிமிஷத்துக்கு முன்னாடி ஆன்சர், அதாவது கொஸ்டின் புக்லெட்டு நமக்கு தருவாங்க, ஓகேங்களா. ஸோ 9:45 கொஸ்டின் புக்லெட்டு நமக்கு கொடுப்பாங்க. கொடுத்ததும் அதை பிரித்து பார்த்துட்டு எல்லா கொஸ்டினும் பிரிண்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். இதெல்லாம் ஆல்ரெடி இருக்கிற டீட்டெயில் தான். ஸோ கொஸ்டின் நம்பர் 1லேருந்து 200 வரைக்கும் எல்லா டீட்டெயிலும் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஆன்சர் புக்லெட் நம்பர், ஓகேங்களா, அந்த SI நம்பர்னு இருக்குது பாருங்கள், இதுதான் அந்த புக்லெட் நம்பர். அதை வந்து நம்ம OMR ஷீட்டில் ஃபில் பண்ணணும், ஓகேவா. ஸோ இதுதான் 10, இந்த SI நம்பர்னு இருக்குது இல்லையா. ஸோ இதுதான் வந்து அந்த புக்லெட் நம்பர். அந்த புக்லெட் நம்பரை வந்து நம்ம ஃபில் பண்ணணும், இங்கே இருக்க பாருங்கள், ஓகேவா. ஸோ ரைட் யுவர் கொஷின் புக்லெட் நம்பர் அண்டு ஷேட் த சர்க்கிள், ஓகேங்களா. ஸோ புக்லெட் நம்பரை ஃபில் பண்ணிவிட்டு ஷேட் பண்ணணும். ஸோ இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை எழுதிட்டு அதை வந்து நம்ம ஷேட் பண்ணணும். ஸோ ஷேட் பண்ணுறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதை வந்து புக்லெட் நம்பரு அது வந்து கொஸ்டின் புக்லெட் கொடுத்த பிறகு நம்ம ஷேட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக பிளாக் பென் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், தெளிவாக சொல்லிட்டாங்க. பென்னோ, பென்சிலோ, ப்ளூ பென்னோ அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. கம்பல்சரி பிளாக் பென் தான் யூஸ் பண்ணணும். இங்கு பென்னு கூட யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா வேலிடேட் பண்ண மாட்டாங்க. நம்பர் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணணும், ஓகேங்களா. அந்த புக்லெட் நம்பர் வந்து 94ன்னு இருக்குன்னா நீங்கள் 49 ஏதோ ஒன்று மாற்றி எழுதிட்டீங்க அப்படின்னாலும் அதை வந்து வேலிடேட் பண்ண மாட்டாங்க. கம்பல்சரி பிளாக் பென் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. இங்கே வந்து பாருங்கள் 49 இருக்குது, ஆனால் இங்கே என்ன போட்டிருக்காங்க 94ன்னு மாற்றி எழுதிட்டாங்க. ஸோ பதட்டத்தில் மாற்றி எழுதக்கூடிய சூழலும் வரலாம். அப்படி இருந்தாலும் வேலிடேட் பண்ண மாட்டாங்க, ஓகே. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்கும். 4ல் ஏதாச்சும் ஒன்று நம்ம கண்டிப்பாக ஃபில் பண்ணி தான் ஆகணும். ஆப்ஷன் ஏபி, நமக்கு வந்து ஒரு கொஸ்டினுக்கு வந்து 4 ஆன்சர் இருக்கும், ABCD இருக்கும். அது எதுவுமே தெரியல நான் காலியாக விட்டுடலாம்னா அப்படி விடக்கூடாது. அது வந்து தவறு நிகழ்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால் வந்து இ அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம ஃபில் பண்ணிடலாம், ஓகேவா.
அதுக்காக தான் இந்த இ ஆப்ஷனை கொடுக்குறாங்க. எதுவுமே தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ எது தவறான முறைகள் சரியான முறை அப்படிங்கிறது தெரியும். ஷேட் பண்ணுறது வந்து புள்ளி வைக்கிறதோ டிக் பண்ணுறதோ இன்ட்டு போடுறதோ இருக்கக்கூடாது. அந்த ரவுண்டு ஃபுல்லாக வந்து சர்க்கிள் ஃபுல்லாக வந்து நம்ம ஷேட் பண்ணுவோம். அதுதான் வந்து சரியான முறை. ரைட். அடுத்து வந்து மிக முக்கியமானது, நம்ம எத்தனை ஏ வந்து ஃபில் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி இந்த இடத்துல எழுதணும். அதே போல் அடுத்த ரோவில் எத்தனை ஏ ஃபில் பண்ணிக்கிறோம், எத்தனை பி ஃபில் பண்ணிக்கிறோம் எல்லாமே. ஸோ 17 19 அப்படிங்கிறது இது ஏ வந்து 17 ஷேட் பண்ணியிருக்காங்க, 19ங்கிறது பி ஆப்ஷனை ஷேட் பண்ணியிருக்காங்க, அதே போல் டி ஆப்ஷனை 4 ஷேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம கண்டிப்பாக எழுதணும். இதுக்கு வந்து 15 நிமிஷம் தராங்க. இப்போ வந்து மொத்தம் ஏ ஆப்ஷன் வந்து எத்தனை இருக்குன்றதை கூட்டி எழுதணும். சரியா? அதெல்லாம் எங்கே எழுதணும்னா இந்த இடத்துல நம்ம எழுதுவோம். ஸோ ஏ வந்து 47னா 0 4 7 அதை ஷேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ மொத்தம் எத்தனை ஏ இருக்குன்னா 17 14 16 இது எல்லாத்தையும் கூட்டினோம்னா 47. அப்போ ஏ வந்து 47. ஓகேவா? அதே போல் பி சி டி இங்கே பாருங்கள். ஸோ ஏ எத்தனை, பி சி டி இ இது எல்லாத்தையுமே கூட்டினா நமக்கு 200 வரணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ வந்து டேலி ஆகணும். இல்லைனா ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி டேலி ஆகலை, ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னா நமக்கு -5 மார்க். ஓகேவா? இதில் நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஏபிசிடி இருக்குல்ல, இதெல்லாமே கூட்டி நமக்கு 200 வரணும். 200 வரலன்னா நம்ம இந்த இடத்துல ஷேட் பண்ணதில் ஏதோ ஷேட் பண்ணதுலையோ அல்லது கூட்டல்லையோ ஏதோ தவறு பண்ணியிருக்கிறோம். இதெல்லாம் எப்போ பண்ணணும்னா ஆஃப்டர் 1 o'clock 1 மணிலேருந்து 15 நிமிஷம் 1:15 வரைக்கும் நமக்கு டைம் தராங்க. இந்த 15 நிமிஷத்தில் நம்ம எத்தனை ஏஸ் ஃபில் பண்ணிக்கிறோம், எத்தனை பிஸ் ஃபில் பண்ணிக்கிறோம், எத்தனை சி, எத்தனை டி, எத்தனை இ இதை கூட்டினா 200 வந்துடுச்சுன்னா நம்ம போட்டது கரெக்டு அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, நான் 200ன்னு போட்டுக்கிறேன்னா ஸ்கேன் பண்ணும்போது மாட்டிப்போம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சமயத்தில் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க அல்லது 5 மதிப்பெண் போயிடும். அதனால் கரெக்டாக கூட்டி கரெக்டாக போடுங்க. அதுக்கு தான் வந்து அந்த 15 நிமிஷம். ஸோ எக்ஸாம் முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேர்வு முடிந்த பின் ஒரு சைன் போடணும். ஓகேங்களா? ஆஃப்டர் எக்ஸாம் ஒரு சைன் போடுற மாதிரி வரும். அண்டு தம்ப் இம்ப்ரெஷன் வந்து வைக்கணும். ஓகேங்களா? இடது கை பெருவிரல் ரேகை வைக்கணும். வச்சுட்டு உடனே வந்து அந்த தம்ப் இம்ப்ரெஷன் வச்சுட்டு நல்லா தொடச்சிக்கோங்க. ஏன்னா வந்து அந்த மை வந்து வேறு பேஜில் OMR ஷீட்டில் எங்கேயாவது பட்டது பாருங்கள், எங்கேயாவது பட்டதுன்னா அது வந்து வேலிடேட் பண்ண மாட்டாங்க. அதனால் வந்து கரெக்டாக பண்ணுங்கள், வேலிடேட் நடக்காது. அதனால் தம்ப் இம்ப்ரெஷன் வச்சுட்டு உடனே வந்து அதை தொடச்சிடுங்க. அதுக்கப்புறம் கண்காணிப்பாளர், ஓகேங்களா, ஸோ ஆல் சூப்பர்வைசர் சைன் போடுவார் கடைசியாக. ஓகே, இது எல்லாமே முடிஞ்சுட்டு செக் பண்ணிவிட்டு கடைசியாக போடுவார். ஸோ இந்த ஏபிசிடிஇ எல்லாமே கூட்டினா கண்டிப்பாக 200 வரணும். ஓகேவா? ஸோ ஏ வந்து 47னா அந்த 47 இங்கே ஷேர் பண்ணியிருக்கோம். ஓகே, அது கூடுதல் 200 வரணும். வரலன்னா ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தான் மீனிங். சரியா? ஸோ இதுதான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். OMR ஷீட் மாடல் வேணும் அப்படின்னா டவுன்லோட் பண்ணி நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.